if you have to pay and take, like you said, personal coaching எடுத்துக்கிறேன் for my physical fitness ன்னு சொன்னீங்க இல்லையா, is it worth it? Like, do you recommend it for others? Success mantra I would say is, if someone has to spend 1 hour of their time, it should be valuable for them also. They can learn something. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, I used to do lot of assistant activities for vice president level of people. உங்க experience in US எப்படி உங்களுக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? US made me completely independent. There is not even a single thing that I could mention நான் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த independence is what US taught me. நம்ம US ப்ரொஃபோன்லியோட எபிசோட் 3ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட், லைஃப் டைம் இன்ஸ்பிரேஷன், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், அனிதா சிவசுப்ரமணியன். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஓரியன்டேஷன்ல என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவளோட ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச அவ ஃப்ரெண்ட் அனிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா. நெக்ஸ்ட் டே கேஷுவலா நாங்க பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணோம். பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த வென்யூக்கு வரதுக்குள்ள அவளோட லைஃப் டைம் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா. சொன்ன மாதிரியே ஷார்ட் டேர்ம்ல இடம் வாங்கி வீடு கட்டி ஆன்சைட்டும் போயிட்டா. யூகேக்கு ஆன்சைட் போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் யூஎஸ்க்கு வந்து 2 மாஸ்டர்ஸ் டிகிரிஸ், ராச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில மாஸ்டர்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடீஸ், அப்புறம் NYU ஸ்டர்ன் பிசினஸ் ஸ்கூல்ல மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். இதெல்லாம் இல்லாம 2 கியூட் கிட்ஸோட கியூட் மதர் அனிதா சிவசுப்ரமணியனை மீட் பண்ணலாம். ஹாய் அனிதா. ஹாய் ஜெயஸ்ரீ, வணக்கம். வெல்கம் டு யுவர்ஸ் ப்ரொஃபோன்லி. தேங்க்யூ. வி ஜஸ்ட் டாக் ஃபார் வெரி லாங் டைம். எப்போ பேசினாலும் ரொம்ப க்ளோஸாக பேசுவோம், எப்பயாவது தான் பேசுவோம். ஆனால் ஆமாம், ஆக்சுவலாக யூ கேவ் மீ தட் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து நான் என்னோட ட்ரீம்ஸ், என்னோட ஆஸ்பிரேஷன்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து யூ கேவ் தட் ஸ்பேஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நாட் ஓன்லி தட், யூ ஆர் ஆல்சோ எ உமன் ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு, பிகாஸ் we both are talking for like so many years. நிறைய aspiration இருந்துச்சு and you are executing it, including your move back to India from Singapore, உங்களோட பொண்ணோட காலேஜ் அட்மிஷன் இன் இந்தியா. யூ ஆர் ஆல்சோ இன்ஸ்பைரிங் மீ. ஐ திங்க் ஒன்லி பிகாஸ் வி போத் ஹாவ் தட் சினர்ஜி வி ஆர் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் 1 hour வித் யூ. மை பிளஷர் அனிதா, ஆல்வேஸ். நம்ம இயர்ஸ் டுகெதர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெக்னாலஜிஸ்டா, ஒரு ஆண்டர்பிரனரா நீங்கள் உங்களோட நியூரான் ஒர்க்ஸ் AI ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் லைக்கா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் UAEல சீஃப் AI ஆஃபீஸராக இருக்கீங்க. இந்த இயர்ஸ் டுகெதர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் ஹவ் டு யூ ஐடென்டிஃபை யுவர்செல்ஃப்? தோ ஐ மைட் பி பிளேயிங் லாட் ஆஃப் ரோல்ஸ், நான் ரொம்ப பிடிச்சு ப்ளே பண்ணுற ரோல் வந்து அஸ் எ மதர். பிகாஸ் நான் ஒரு டெக்னாலஜிஸ்டாக இருக்கலாம், ஒரு சிஇஓவாக இருக்கலாம், இல்லை சீஃப் AI ஆஃபீஸர் ஃபார் அ பிக் ஃபர்மாக இருக்கலாம். But the most responsible role I always feel is being a mom of my 2 kids. The reason is you're not only raising 2 kids, you are building a future for them and you have to make sure that they are ready for this world. And also like raising kids is not about just feeding them, sending them to school. You have to play as a role model. You have to be a leader. Like they look up to you and they learn from you. So now ஒரு லீடராவோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது I implement lot of things which they naturally like learn from me. In short, I'll say mom is the how I will identify myself. நீங்க படிச்சது இந்தியால உங்களோட undergrad, then UK போனீங்க and then US போனீங்க. உங்களோட லாங் டென்யூர் USல and வெளிநாட்டுல தான் இருந்திருக்கு. 18 years USல ஒர்க் பண்ணிட்டு 3 yearsக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கு ரீலோகேட் ஆயிருக்கீங்க. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் US எப்படி உங்களுக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ரீலோகேட் பண்ணிட்டு வந்தப்போ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. How did that expectation meet? இந்தியால இருந்து US போகும்பொழுது I would say I didn't know anything. நான் சமையல்லாம் என்னன்னு தெரியாது, எனக்கு என்னோட ஜாட கூட எனக்கு பின்ன தெரியாது. Fully pampered by my mom. She used to feed me food. So எதுவுமே தெரியாது, எனக்கு அப்படியே கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. I am sure like you would have experienced the same. ஒரு ஃபுட்டு சமைக்கிறது எல்லாமே வந்து I learned a lot. So US made me completely independent. There is not even a single thing that I could mention நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த independence is what US taught me. இந்தியா வரும்பொழுது what I expected was my mind just froze 18 years ago. So எதுவுமே எனக்கு இங்கே நான் ஒரு வெக்கேஷன்லாம் வந்துட்டு போனாலுமே என்னோட இந்த இந்தியாவில் நடந்த சேஞ்சஸ் வந்து என் மைண்ட் அப்சார்ப் பண்ணலை. ஸோ ஒரு 5 weeks வருவோம்,
வருவோம், 3 years once வருவோம், இல்லை 2 years once வருவோம். We won't have much time. அப்படியே ஷாப்பிங், ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறது, you will be in like pampering mode. But actually இந்தியா மூவ் ஆகும்போது I really felt that gap. நிறைய கல்ச்சுரலாக நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் வந்து 18 yearsல ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. How people treat each other அது சேஞ்ச் ஆயிடுச்சு. So first 6 months வந்து it was a battle for me. I was regretting. Did I make the right decision? நான் திரும்ப போயிடலாமா அந்த மாதிரி தான் யோசிச்சேன். But now I feel that wherever you are, there will be always like initial hiccups. நம்ம வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து everywhere is a good place for you. சேம் ஒர்க்ஸ்ல இப்போ யூஎஸ் போனோனே ஃபர்ஸ்ட் 6 months அதே மாதிரி தான் இருந்திருக்கும். சோ இப்போ நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்களா இந்தியன் என்விரான்மெண்ட்? எஸ் இப்போ எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ திரும்ப போகணும்னு நினைச்சா கூட இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்தியாவில் நிறைய விஷயம் சொல்றதுக்கு. ரொம்ப ஷார்ட்டா என்னன்னா அதெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. ஷார்ட்டான வந்து என்னோட சப்போர்ட் சிஸ்டம். இப்போ எனக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ நான் எனிதிங், மை மாம் இஸ் மை பேக் போன். நான் கால் பண்ணலாம், அம்மா எனக்கு இந்த ஹெல்ப் வேணும். என்னோட தங்க, அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்க. ஸோ நான் வந்து ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ் அதர் தேன் ஒர்க். என்னோட அந்த 24 hours I will not be able to do everything. There are like lot of people who help me in lot of tasks every single minute. அது இல்லைன்னா I cannot do all these things. So அது வந்து I will definitely miss if I move back to US. Definitely, yeah. And coming back to small kids, இப்போ யூஎஸ்ல எல்லா வேலையுமே நம்ம தான் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு சீனியர் பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் 2 ஸ்மால் கிட்ஸோட லைஃப் எப்படி இருந்தது அங்க? வெரஸ் இந்த சப்போர்ட் சிஸ்டமோட எப்படி? Are you still feeling pampered? Life எனக்கு even now the way I do is I never depend on anyone other than me, because lot of time வந்து you will have one intent. எப்பொழுதுமே be a team or be your life partner or be your kids or your parents, the intent should be same. இப்போ வந்து என் குழந்தை வந்து இது வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணணும், இல்லை ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி 2 பேர் இன்டென்ட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா both will work towards it. But when you play lot of roles, you cannot expect everyone to have the same intent. Or period of time you can bring it. So the way I operate is I always feel that I am alone. இண்டிபெண்டா எனக்கு வந்து ஐ ஹாவ் டு மேனேஜ் இட். தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல். ஸோ யூஎஸ்ல தட் இஸ் ஹவ் ஐ வாஸ் ஆப்ரேட்டிங், பிகாஸ் ஆப்வியஸ்லி தெர் வாஸ் நோ சப்போர்ட் சிஸ்டம். இங்க வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பேன். ஏன்னா இப்போ என்னால ஒரு டின்னர் பண்ண முடியலன்னா ஐ கேன் ஆல்வேஸ் கால் மை மாம் அண்ட் ஆஸ்க், ஓகே நாங்க வரோம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி பேம்பர்ட் இன் இந்தியா. நைஸ் நைஸ் நைஸ். தட்ஸ் a luxury, right? யா. பசங்க எப்படி இந்த சிச்சுவேஷனுக்கு இங்க லைஃப்க்கு எப்படி அடாப்ட் பண்ணாங்க? பசங்க வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டோம்னா எனக்கு யூஎஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் as a mom I know they love it here. நம்ம என்விரான்மெண்ட் வந்து அவங்கள நல்லாவே அப்சர்வ் பண்ணாங்க. லைக் நல்லா என்கரேஜ் பண்ணி, ஒரு ஃபர்ஸ்ட் வந்தப்போ அவங்களுக்கு தமிழ் கூட ஒழுங்கா பேச தெரியாது. அவங்க ஸ்கூல் நல்லா அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்க இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போற இடத்துல வந்து மற்ற பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லைக் அவங்களுமே they are into pampering mode. relatives any functions போனோம்னா வந்து they are getting pampered. Like kids love that. And lot of good food here, like our Indian food. And I would say exposure, like they learn a lot here. Because there is a wide variety of people here, from different professions at different levels. So they are happy. I would say in short they are very happy in India. பசங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஎஸ்ல நிறைய பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல இங்க வந்து நிறைய சான்சஸ் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி வாண்ட் டு டூ. இப்போ கிளாசிக்கல் டான்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இட்ஸ் ஐ ஒன்ட் சே பெட்டர், பட் யூ ஹாவ் லாட் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் வித் ஹூம் ஷி வில் பி லேர்னிங். ஸோ அங்கே வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், தமிழ் கல்ச்சர்னா ஸோ லைக் யூ கேன் அந்த தமிழ் இது வந்து நிறைய புகுத்தலாம். இப்போ அமெரிக்காவில் அதே நம்ம டீச் பண்ணும்பொழுது எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்து வருவாங்க. ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும், ஃபோக்கஸ்டா இருக்காது. ஸோ இந்தியாவில் வந்து ஐ ஃபீல் யூ கேன் டூ ஃபோக்கஸ்ட் திங்ஸ் ஃபார் கிட்ஸ். அண்ட் ஆல்சோ அங்கே இப்போ கிளாசிக்கல் டான்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸுமே உங்களுக்கு யூ ஹேவ் டு சூஸ் ஃப்ரம் த அவைலபிள் ஆப்ஷன்ஸ், விச் இஸ் லைக் feasible for you to take them for the class, bring back, அதெல்லாம் யோசிக்கணும். இங்கே வந்து you have lot of options to choose இல்லைங்களா, from expert. ஆமா, இங்கே lot of options ஒன்று. இன்னொரு வந்து இங்கே நிறைய
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மந்த் ஆஃப் மார்கழியில். ஸோ ஹர் கேலண்டர் இஸ் ஸோ பிஸி. எவ்ரி டே ஷி ஹாஸ் சம்திங் டு பர்ஃபார்ம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வி won't have it here because no matter what we are a minority there. ஸோ அது டெஃபினட்டா ஐ வுட் சே இந்தியாவில் தான் பெட்டர். ஸோ இப்போ நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணும்போது நிறைய லைக் நீங்க சொன்னீங்க மதர் தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்கன்ட்டு, பட் கிட்ஸ் கிட்ட இருந்து தான் லாட் ஆஃப் டைம் நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கும். லைக் நம்மளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கும், அப்போ பார்த்து கிட்ஸுக்கு ஆனுவல் டே வரும். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எவ்ரி டேவே எனக்கு அப்படி தான் இருக்கும். மேபி யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு ஹை ப்ரொஃபைல் இமெயில் ஆர் ஏதாவது மீட்டிங் இருக்கும். அதே டைம் கிட்ஸ்க்கு வந்து ஏதாவது இருக்கும். எப்படி அதை மேனேஜ் பண்ணுவேன்னா ஐ பிளான் அ லாட். ஸோ ஐ வுட் சே என்னோட பிரெயின் வந்து அந்த பிளானிங் அண்ட் ப்ரையாரிட்டைசேஷன் மோட்ல தான் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருப்போம், 1 hourல அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் த பிளான். ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து ஐ வில் அசஸ் தி இம்பாக்ட். ஐ கிவ் லாட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டு த இம்பாக்ட் ஆன் ரெப்யூட்டேஷன். இப்போ யாருக்காவது நான் ஏதாவது ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை இது வந்து இப்போ நான் டெலிவர் பண்ணலைன்னா இட்ஸ் கோயிங் டு கிரியேட் சம் பேட் தாட் அபவுட் மீ ஆர் மை கிட்ஸ் ஆர் மை ஃபேமிலி ஆர் மை கம்பெனி ஆர் த கம்பெனி ஐ ஒர்க் ஃபார், ஐ கிவ் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி டு தட். ஸோ ஐ ஆல்வேஸ் அசஸ் த இம்பாக்ட். If something can wait, it has to wait. And in this process I learned to say no. And also I learned to assess what can wait. So on the prioritization பண்ணி தான் like I make a decision and allocate my time efficiently. எழுதி வச்சுப்பீங்களா இல்லை ஜஸ்ட் யூ கீப் இன் மைண்ட்? நான் நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எழுதி வச்சிருப்பேன், ரிமைண்டர் போட்டிருப்பேன். பட் த பெஸ்ட் திங் தட் ஒர்க்ஸ் இஸ் கீப்பிங் இன் யுவர் மைண்ட். ஓகே ஸோ யூ பிளான் இட் ஆன் த ஃப்ளை, என்ன பண்ணணும். ஏன்னா ஐ சி தட் ஆஸ் யூ செட், நீங்க வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அண்ட் எவ்ரி பிளானிங் நீங்க என்கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பிளானிங்கை வந்து நான் டீட்டெயில்டாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த பிளான் பண்ணி சம்டைம்ஸ் நம்மளுக்கு நடக்கல அப்படிங்கும்போது அந்த ஃபெயிலியர் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? லைக் டு யூ டேக் இட் வெரி பர்சனலி ஆர் ஹவ் டு யூ ஹேண்டில் இட்? தட் இஸ் ஒன் திங் ஐ நெவர் ரெக்ரெட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இந்தியா வந்தது கூட தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சாலும் ஐ ஆல்வேஸ் லுக் டில் த லாஸ்ட் செகண்ட். ஐ லுக் ஃபார் இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். நெகட்டிவாவே நடக்கட்டும், அதில் தப்பாவே போயிருக்கட்டும், அதுல இருந்து சம்திங் ஐ வில் சேஞ்ச் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரெங்த். ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே அது இப்போ நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி தட் இஸ் மை ஸ்ட்ரெங்த் அப்படின்றது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் தி திங். ஸோ இந்த ப்ராசஸில் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங், டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிபடி, சம்டைம்ஸ் நம்மளை டேக் கேர் பண்ணுற அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, லைக் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங், அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் ஐ வுட் சே நான் ஒழுங்காக பார்த்துக்கல. என்ன இப்போதான் வந்து ஒரு பர்சனல் கோச் வச்சு கொஞ்சம் எனக்குன்ட்டு வாட் எவர் இட் இஸ் 1 hour நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2-3 months-ஆ தான். ஓகே. மென்டலி ஐ என்ஜாய் எ லாட். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஐ பிக் த ஃபோன், டாக் டு மை ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் ஒன் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஐ லைக் டான்சிங், ஐ லைக் மியூசிக். ஸோ குக் பண்ணும்பொழுது ஐ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நானாவே என்ன ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அது இல்லாமல் ஐ ஆல்சோ லேர்ன் classical dance along with my daughter, Veena along with my daughter. I do lot of pretend play with them. So that ரொம்ப அப்படியே நம்ம மைண்டை வந்து calms down and especially that classical dance, right? Like அந்த குழந்தைங்க படிக்கிற கிளாஸ்லயே அவங்க அம்மாங்கெல்லாம் சேர்ந்து யூ ஆர் கோயிங் ஃபார் த டான்ஸ் கிளாஸ். இட்ஸ் வெரி நைஸ் டு வாட்ச். எஸ் ஆக்சுவலி ஐ ப்ராக்டிஸ் அட் ஹோம். தென் அஜினி இஸ் த ஒன், ஷீ கரெக்ட்ஸ் மீ. எல்லாமே வந்து எனக்கு சொல்லி அனுப்புவா. ஸோ ஐ ஆல்சோ ஃபீல் ஸோ ப்ரவுட். நம்ம பொண்ணு நமக்கு இது பண்ணும்பொழுது ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அபவுட் இட். நைஸ் நைஸ். அண்ட் ரீசென்ட்லி அவங்க அரங்கேற்றம் பண்ணாங்க. 9 years old kid, கின்னஸ் ரெக்கார்ட் இல்ல அது? It's not a record yet. But she's the youngest. Yes. She's the youngest. Yeah. So and the event organization ரொம்ப short timeல you had to do and then it came out really well. Yeah. And we all enjoyed that. அதுக்கு பின்னாடி lot of planning இருந்திருக்கும், lot of organization, like you said, நிறைய support உங்களோட friends and family பண்ணிருப்பாங்க. So இந்த support system இது இப்படியே இப்போ பசங்களுக்கு வந்து படிப்பை தவிர இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க லைஃப்பில் லாங் டேர்மாக இதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதைத்தான் என் பசங்க என்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன
அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? பி ஃபோக்கஸ்ட், பி ஆர்கனைஸ்ட். நான் அது எப்பொழுதுமே பசங்கள்கிட்ட சொல்லுவேன். என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும். லைக் எந்த வேலை நம்ம பண்ணாலும் திஸ் இஸ் த கோல், எண்ட் கோல்ங்கிறது ஒரு நம்ம வெளியில சொல்லலைன்னாலும் நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா வித்தவுட் அ கோல் ஆர் வித்தவுட் அ பிளான் நத்திங் வில் ஒர்க். யூ கேன் சேஞ்ச் அந்த டியூ கோர்ஸ்ல யூ கேன் சேஞ்ச் லைக் ஸ்மால் டாஸ்க்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் தட் டேக்ஸ் யூ டு தட் திங். பட் ஆனால் ஒரு கோல் இருக்கணும். அது இல்லாமல் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிட்டே இருப்பேன். லைக் டிவி பார்த்தா நான் பசங்கள்ட்ட சொல்லுவேன், இதனால நோ ஒன் இஸ் கோயிங் டு கிவ் யூ அன் அவார்ட். இட்ஸ் சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் சம்டைம் நம்ம பிஸியில விட்டோம்னா they just watch TV for hours. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன. கரெக்ட். So that is something I would say, like you be goal oriented always. Okay, nice. So parenting nu varappo, are you very strict or are you a kind parent? Yeah, my son is laughing. So actually I always feel that I am a gentle parent, kind parent. You know, they share everything with me. At least I believe that that's what is happening. But recent days I also feel that konjam strict ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. Because especially with my son, my daughter is very she will listen, but my son is very naughty. So அதனால I have to be strict. So அந்த மாதிரி இருக்கு, but not very strict. Okay. He will appreciate it later in his life. Yeah. When he reaches a height, then we'll say, அம்மா நல்ல வேளை நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்க. ஆமா. Yeah. So நீங்க உங்களோட நர்ச்சர் ஏஐயோட இப்போ ஸ்டார்டிங்ல இந்த ஏஐ எக்ஸ்போஷர் பசங்களுக்கு நீங்க கொடுக்கறது how it is helping them னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ ஏஐ ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால I took that as a thing because I have some expertise in that. So எனக்கு ஈஸியா groom பண்ணலாம் அப்படின்ட்டு. Keeping the AI apart, how it is going to help them is their self-confidence. Because no matter what, you have to be confident about yourself. That will only take you to places. When we were kids, we had opportunities like, you know, at school, at colleges, but not at this scale. Because now social media is there. Now we are doing this podcast here. So there are a lot of avenues for them. So அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி அவங்கள வந்து they have to be a street smart person, not just a book மட்டும் படிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ see that. ஸோ நர்ச்சர் ஏஐ கிட்ஸ்க்கு இப்போ அஜனி வில் பி த ஃபேஸ் இல்லையா? ஸோ மற்ற கிட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அண்ட் ஹவு தே ஆர் கோப்பிங் அப் அண்ட் ஹவு இஸ் த பாத் ஆர் ஜர்னி ஆஃப் நர்ச்சர் ஏஐ? ஸோ நர்ச்சர் ஏஐ லேப்ஸ் வந்துட்டு ஐ ஹவ் ஃபோக்கஸ்ட் மோர் இட் ஃபார் த கிட்ஸ். அது எதுக்கு நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட பொண்ணு தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு. She went for a robotics competition. She did not win. So that was her first failure. But I know that she is not going to win because I saw that she didn't prepare well. அது நான் சொல்லி பார்த்தேன், but it was not in much of my control. So நான் அப்படியே விட்டுட்டேன். But that day I felt lot of things can be improved and taught to the kids in a better way. அந்த மாதிரி தான் இந்த நர்ச்சர் ஏஐ லேப்ஸ் இனிஷியேட்டிவ் இது பண்ணேன். பசங்க எப்படி அதை வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணேன். தேர் வெரி ஹாப்பி. இப்போ ட்ரோன்லாம் எடுத்து ஃப்ளை பண்ணோம்னா தேர் வெரி ஹாப்பி. வென் தே டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் வித் ஒரு பிசிபி போர்டு வச்சுட்டு கிளாப் பண்ணோம்னா லைட் எரியுதுன்னா இட்ஸ் they are seeing it, they are doing it and they are seeing it in action. They are receiving it really well. And more than that, நம்ம கிட்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு லிவ் இன் அ டெக்னாலஜி வேர்ல்ட். அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே இட்ஸ் டெவலப்பிங். ஸோ தே ஷுட் நோ what is going on behind the scene. They should not be just the end user or a consumer. And they should also know the pros and cons of technology. They have to know how to use it ethically. How to be responsible. So adanaala introducing this at a very early stage is very crucial. Going back to your career, women senior positions ku varade romba challenge. And in the C suite ku poradhukku neenga evlo challenges face pannirpinga. Ena believe it or not, this is a male dominated society. So ஒரு room of men இருக்கும்போது ஒரு மீட்டிங் ரூம்ல if you are the only women, first of all அந்த மாதிரி situations உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி வந்திருக்கும் போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க?
வந்திருக்கானா எப்பொழுதுமே லைக் ஒரு பாஸ்ட் 10 years I would say ஓரளவுக்கு ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் போனதுல இருந்தே ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அந்த ரூம்ல வந்து ஐ பி த ஒன்லி விமன். ஒரு பிரின்சிபல் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்ல இருந்தேன் நியூ ஜெர்சில. அப்பவும் சரி இப்பவும் லைக் நிறைய மீட்டிங்ல ஐ ஃபீல் தட் எனக்கான அது நான் ஒன்லி விமன், நிறைய மென் இருக்காங்க அந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்ல. அந்த மாதிரி என்ன யாருமே வந்து கம்ஃபர்டபுளா இல்லாமையும் பார்த்ததில்ல. லைக் எவ்ரி ஒன் மேட் மீ, நான் அந்த ஜெண்டர் கேப்பே நான் பார்த்தது கிடையாது. பட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்துட்டு, ஏன் வந்து பொண்ணுங்க வரமாட்டேங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப, நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேரை நான் மோட்டிவேட் பண்ணுவேன். அதனாலதான் அந்த ஏஐ ஃபார் கரியர் கம் பேக் மாம் இனிஷியேட்டிவ் கூட நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நிறைய லேடிஸ் வந்தா we can support each other. அந்த ஃபீலிங் எனக்கு நிறைய இருந்திருக்கு. பட் நான் மட்டும்தான் அங்க ஒன்லி உமன்ங்கிற அந்த தாட் என்னைக்குமே எனக்கு வந்தது. நைஸ்லி புட். நீங்க அப்படி ஃபீல் பண்ணதில்ல, பட் இன்னும் நிறைய விமன் வரலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். யூஸ்வலா மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் அதை பத்தி யோசிப்பேன். நிறைய நாள் யோசிச்சேன். ஸோ விமன் வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்க, ஆர் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு 2 yearsஆவே நான் இந்தியாவில் வந்து நிறைய we all judge others நிறைய யோசிச்சிருக்கேன். லைக் கல்ச்சரா இருக்கலாம், சொசைட்டி ஏற்கனவே விமன்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுமே வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும். they are afraid of comments. இப்போ நம்ம பசங்களை ஒரு 4 நாள் அம்மாட்ட விட்டு போனா அவங்க பட்டால வேலைக்கு போயிட்டாங்க பசங்களை they are afraid of those comments. இதெல்லாம் வந்து அவங்கள இன்ஹிபிட், அதாவது அவங்கள வந்து செயல்படாம தடுக்குது. இது ஒண்ணு. உமனுமே வந்து sometimes they also don't have that motivation to come out. So என்னோட இது என்னன்னா, if you have the fire, முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார், if you have that fire, if you want to do that, the universe will work for you and you can make it work. This is something I tell every woman. Let the society say whatever, as long as you are true to yourself and உங்களுக்கு வந்து நம்ம தப்பு பண்ண மாட்டோம், we are in the right track, we are doing the right thing அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், ஏன்னா எனக்கும் இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. நமக்கு எதிரா இருக்கிறவங்களே நம்மளோட சப்போர்ட் ஆயிடுவாங்க. நான் என்னோட கண் கூட நான் அதை நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்போ நான் கிளம்பி வந்தேன். there are like 3 or 4 women who helped me. எல்லாம் they are feeling so proud of me. அவங்க கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ there will be challenges, but you have to convert the challenges as opportunities by inspiring them so that they won't challenge you, rather support you. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜ். பிகாஸ் இப்போ நம்மளோட ஜேர்னில நம்மளுக்கு நிறைய விமன் ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் ஃபெமினிசம்னு கிடையாது, பட் நான் இப்போ ஒர்க் பண்ணணும்னா வீட்டில் ஒரு ஹெல்ப்பரோ சர்வெண்ட்டோ மெய்டோ whoever you call it, பட் ஒரு விமன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் ஐ ஹாவ் டு லீவ் மை கிட்ஸ் டு அ பிளேஸ், நானி, அவங்களும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் விமனாக தான் இருப்பாங்க. ஸோ வி ஹெல்ப் ஈச் அதர். அண்ட் அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சொசைட்டியில் அவங்க இருக்கும்போது அந்த ஜாப் அவங்க ப்ரௌடாக பண்ணுறாங்க. அண்ட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட் ஆல்சோ. யூ ஹாவ் டு ட்ரீட் தம் ஃப்ரெண்ட்லி. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அண்ட் அகெயின் as I said, right, it should be a one team effort. கரெக்ட். எல்லாருக்குமே அந்த இன்டென்ட் இருக்கணும். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுருக்கணும். கரெக்ட். இந்த 10 o'clock போகணும், ஐ ஷுட் ஹெல்ப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் தேர். அண்ட் இந்த யுஎஸ் ப்ரொஃபவுண்ட்லியோட மோட்டிவும் அதுதான். நிறைய விமனை இன்ஸ்பயர் பண்ணும். பிகாஸ் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிளா மற்ற விமனுக்கு லைக் டாட்டர்ஸ் ஆஃப் டுமாரோ நம்ம அது இருக்கும்போது தான் இன்னும் நிறைய விமன் வருவாங்க அண்ட் சீனியர் பொசிஷன்ஸ்க்கு போவாங்கன்றது என்னுடைய பிலீஃப். No 100%. A lot of people come and tell that like நீங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. Sometimes I deliberately do that also because நிறைய பேருக்கு வந்து பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும், அது பண்ணலாமான்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து if we are a role model அப்படின்னா what we are doing is, you have a daughter, I have a daughter, I have a son, so they are going to live in this world. இப்போ நம்ம பசங்களை மட்டும் groom பண்ணி, இப்போ you groom your kids but you leave them in this world where the other people are also there. So you have to groom the entire society. Correct. So if I do for 10 people, if you do for 10 people, we are going to leave a better tomorrow for our kids. Definitely. So all of us should see it that way. I'm sure like we will inspire a couple of people as part of this podcast. Yes, definitely. That's my belief too. Thank you so much for putting it together. If going forward, என்ன achieve பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Like as I said, for yours profoundly, this is what we want to like inspire women and make them take a career or take entrepreneurship seriously and pursue something, or financial independence
இண்டிபெண்டன்ஸோட அந்த பாத்ல யூஎஸ் ப்ரொஃபவுண்ட்லியோட கோல் ஆஸ் நர்ச்சர் ஏஐ நியூரான் ஒர்க், உங்களோட கோல் என்ன? உங்க ட்ரீம் அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ் என்னலாம்? I won't say I have set goal. I just want to take life as it comes. Nice. So இப்போதைக்கு என்னோட focus வந்து the role I'm going to play at Lyca Group. நம்ம ரெண்டு பேரும் நடந்து போகும்பொழுது I shared storyன்னு சொல்றீங்களா, one of the aspiration that time was to get into C-suite. எனக்கு அதெல்லாம் போக முடியுமான்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. பட் இட்ஸ் சிஇஓ வந்தா சிஇஓ வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய வேடிக்கை பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு when I got this opportunity, it's a dream come true. It's a dream come true. I was not even interviewing. So I was taking care of my startup and my daughter finished her Arangetram. So அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது I got this call. Okay. And I definitely couldn't say no. So என்னோட at least next 2 years I really want to do lot of things for the company, and it's a big playground. Like I have opportunity to work in healthcare, telecom, movie productions. So it's like good playground to implement all my learnings in the 18-20 years and past learnings. So that is going to be my immediate focus. And again, like AI, though it's a hot topic, இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதுவாயிடுச்சு. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் லைக் கூகுளில் வந்து there is like lot of research going on. So things are, and robotics is upcoming. So things are going to change. The only thing is I should have the strength to keeping myself up to date with whatever is happening. And going forward, I don't think we can have a set goal and operate in ever change it. You have to upskill yourself and prioritize and change your goal. நம்ம பாஸ்ட்ல பார்க்காத ஒரு எரால இருக்கோம்ல, லைக் ரொம்ப ஸ்விஃப்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது and we have to keep ourselves ready for that. இப்போ I see that you post a lot of community activities, like காலேஜ்ல போய் ஒரு விமென்ஸ் காலேஜ்ல போய் பேசுறீங்க, ஸ்கூல்ஸ்ல போய் பேசுறீங்க, உங்களோட காலேஜ் where you studied, alumni meetல போய் பேசுறீங்க. So giving back to the community, how is it helping you and what is that motivation that you have for the community? எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நான் நிறைய பேர் மீட் பண்றேன். நாலேஜ் வந்து நமக்குள்ளவே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது எப்பொழுதுமே வந்து it won't grow. Every place I go ஒரு 3-4 விஷயம் நான் கத்துட்டு வருவேன் நியூவா. அண்ட் நிறைய யங் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்றேன். ஸோ அவங்க இப்போ வந்து வேர்ல்டு எப்படி பாக்குறாங்க அப்படின்றது நான் கத்துக்கிறேன். ஸோ என் பசங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு I can keep a tap on them. Why I wanted to do this was, நான் நிறைய தருணங்கள்ல எனக்கு வந்து ஹெல்ப் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் போனப்போ எனக்கு யூஎஸ்ல எப்படி ஜாப் தேடணும்னு கூட தெரியாது, என்னோட ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது, என்னோட மாஸ்டர்ஸ் அட்மிஷனுக்கு எனக்கு எப்படி எஸ்ஏ எழுதணும்னு தெரியாது. எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் கண்ணை மூடு எவ்ரி டே ஐ திங்க் அபவுட் a lot about them. ஸோ கண்ணை மூடுனா அவங்க நேம் எல்லாம் அவங்க அப்படியே எனக்கு ஃபிளாஷ் அப்படியே ஆவாங்க, யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் தோஸ் பீப்புள் ஐ எம் ஹியர் டுடே. ஸோ ஐ நேச்சுரலி ஹாவ் திஸ் பேஷன் தட் சரி நம்மளும் நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் அ லாட் இன் குட் கர்மா. இன்னைக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன love circulation. That is. And in this journey you were saying you are grateful for your mentors, coaches and all. So anybody you want to like thank them, you can use this opportunity to do so. I have a huge list. Okay. I would like to thank a few people. Maybe I can start from the beginning. நான் நியூ ஜெர்சில இருக்கும்பொழுது there were a couple of people. One of them is Jim Weiss, John Balden, and Joe Berwin. So they are my mentors. Like Joe Berwin, first leadership role எடுக்கும்பொழுது நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி I am joining a company as head of data science and AI. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. He said, நீ என்னோட லீடர்ஷிப்ல வேலை பண்ணியிருக்க, you remember last 3 years என்கிட்ட வேலை பண்ணியிருக்க, நான் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், that is your book. You just go and implement the same in the new form. I did exactly the same.
ஸோ இவங்கெல்லாம் வந்து யூஎஸில். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் பை செந்தில்நாதன் பழனிவேலு. ஸோ ஹீ வாஸ் என்னோட காக்னிசன்ட் மேனேஜர் நான் யூகேல இருக்கும் பொழுது. ஹீ இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். எப்படின்னா வந்து எனி டெக்னாலஜி இருந்தாலும் he used to ask the right questions and direct the team to perform the task. ஸோ நான் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்டேன். ஸோ he is still my mentor. இப்போ என்னனாலும் எனி டெசிஷன் நான் எடுக்கணும்னா ஐ கால் him. அவர் வந்து ஓகே அனிதா இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி சொல்லுவார். And the other person is Mr. Gad. So I take leadership coaching with him. அவர் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று ஒரு ஸ்மால் டிப்ஸ் அது பார்க்கும்போது கேட்கும்போது வெரி ஸ்மால் டிப்ஸாக இருக்கும். பட் அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். So these are the people who are my mentors. 2 questions. First thing is, இப்போ நம்மளுக்கு sometimes mentors and coaches they come to us. Sometimes நம்ம போய் அவங்கள ரீச் பண்ணணும் and sometimes we have to pay for it. So உங்களுக்கு நீங்க இந்த if you have to pay and take, like you said, personal coaching எடுத்துக்கிறேன் for my physical fitness ன்னு சொன்னீங்க இல்லையா? So is it worth it? Like do you recommend it for others? நான் இது ரெண்டுமே பண்ணியிருக்கேன். ஏன்னா when I didn't have much finance, I used to go and ask for help. So New Jersey, the one success mantra I would say is, if someone has to spend 1 minute of their time or that or 1 hour of their time, it should be valuable for them also. Yes. They can learn something. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா I used to do lot of assistant activities for vice president level of people. So எப்படின்னா வந்து ஒரு டேட்டா இருக்கு, எனக்கு குட்டி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இல்லை ஆர் ப்ரோக்ராம் எடுத்து இது விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வா. They will be very good in story telling. They will be very good in presenting. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோட இதை ஆரம்பித்தேன். ஓகே, நான் போயிட்டு வாய் விட்டு கேட்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ணும், அப்படி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இனிஷியலாக நியூ ஜெர்சியில் சொன்னதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ இனிஷியல் டேஸில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னு, இப்போ நான் ஜோ சொன்னேன், அவர் வந்து நான் மாஸ்டர்ஸ்ல என் கூட படிச்சவர். ஸோ தே see you லைக் நீ வந்து கேப்பபிள், இவளை கைட் பண்ணலான்னு அவங்களுக்கே ஆசையா இருக்கும் சில பேர். ஸோ அந்த மாதிரி மென்டர்ஸும் எனக்கு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மிஸ்டர் கேட் வந்துட்டு சரி ஹி ஹாஸ் அ லீடர்ஷிப் இது அகாடமி. ஸோ அங்கே நான் பே பண்ணி ஏன்னா பிகாஸ் யூ கெட் வாட் யூ பே ஃபார். கரெக்ட், ரைட். ஸோ அதனால எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் பர்சன். யூ ஹாவ் டு மேக் த டெசிஷன். இட் கேன் கோ ஈதர் வே. ஈவன் இஃப் யூ பே, தே மைட் வாட் எவர் தே சே யூ ஹாவ் டு டூ இட். நான் வந்து போனாலும் அதில் ஒரு 10% கூட பண்ணலை. Okay. So but still the 10% itself gave me a good leverage. Correct. But 100% பண்ண it's on your hand. Correct. Whatever path you take, it's in your hand. Correct. Whether you pay or you don't pay, it's in your hand. So ultimately நீங்க என்ன பண்றீங்க அதுல ஜஸ்டிஸ்ங்கிறது மேட்டர்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இப்போ யாராச்சும் உங்களை ரீச் அவுட் பண்ணணும், ஆர் இஃப் தே ஆர் ஸ்டாண்டர்ட் சம்வேர் இன் தேர் கெரியர் அண்ட் தே வாண்ட் டு ப்ராக்ரஸ் ஃபர்தர், உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாமா? கொடுக்கலாம். And you are open to yes help. I do lot of mentorship. I try to help like based on my availability and time. I definitely like want to help lot of people. So you can share. Thank you so much. End of the segment வந்துட்டனால ஒரு rapid fire round வெச்சுக்கலாம். உங்களை இன்ஸ்பயர் பண்ற women leader யாரு? பெப்சிகோ இந்திரா நூயி. உங்களோட ஃபேவரட் மூவி எது? ஏன்? மோஸ்ட் ஆஃப் த ரஜினிகாந்த் மூவிஸ், அண்ணாமலை, பாஷா, படையப்பா. ஏன்? இன்ஸ்பிரேஷன். ஓகே, நைஸ். உங்க ஃபேவரட் புக் எது? ஏன்? About the leaders like My Life in Full by இந்திரா நூயி, Become by Michelle Obama, Elon Musk becoming Elon Musk. அந்த மாதிரி. You read motivation. Yeah. And women leadersக்கு இருக்க வேண்டிய secret weapon என்ன? You can be firm but you can convey that in a sweet manner. Okay, so polite சொல்லலாம் but you can be firm. Yeah, okay, nice. And then one habit that will take you to senior leadership na, what is that? Always நம்ம என்ன ஆகணும், இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் லீடர் மாதிரி you should start acting when you are in your previous role itself. Oh, nice. That's a very great thing. So and you have to always make whoever is like leader above you, you have to make that person very successful. Okay, then nice. You can just climb along with that person. Yeah, nice. And உங்க life philosophy? Life is very short, so make lot of memories and be happy. உங்க friend ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருந்து இந்தியா வரணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? You make the decision.
don't get carried away by others. Don't regret. Even if it is all negative, try to make it positive. Okay. Business or job? Business. What is that one thing that keeps you going? என் மேல என் பசங்க வச்சிருக்கிற அளவு கடந்த நம்பிக்கை. Wow, nice. That's so sweet of you. Yeah, so we are wrapping up this section. I have a very small gift for you from yours profoundly. Yeah, so this is 2026 planner and journal for you, especially Thank you. Personalized for you. It's a magnetic bookmark and then painting kit, stickers எல்லாமே இருக்கு. Thank you so And much. அந்த ஜர்னலுக்கு பின்னாடி branding இருக்கு. Okay. Yours profoundly தான் நம்மளோட brand. Thank you. Thank you so much for coming today and it was very nice meeting you and looking forward to see you. நீங்க இன்னும் நிறைய ஹைட் போகணும் and இதே மாதிரி நான் உங்களோட உட்கார்ந்து பேசணும் அந்த டைம்ல. Thank you so much. Thank you for giving me this opportunity and I wish you the same. Thank you so much, Anitha.